ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோவாவில் கிறிஸ்துவ மதம் இவ்வளோ வளர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1510 போர்ச்சுகீசிய கவர்னர் ஆஃப் ஜெனரலான அஃபோன்சா டி அல்புகர்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் அதில் ஷாவை தோற்கடித்து இந்த கோவாவை முழுமையாக கைப்பற்றுறாருங்க. அந்த வெற்றிக்கு அடையாளமாக தான் முதல்ல கட்டப்பட்ட ஒரு சர்ச்சை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. இன்னும் நம்ம போக இந்த சர்ச்சை பற்றின முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரோட்டில் தாங்க இருக்கும். இந்த ரோட்டோட பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பாரா கோகோனட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்து கோவாவில் இருக்கிற மப்புசா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரான்ற ஒரு வில்லேஜில் தாங்க இருக்கும். இந்த கோகோனட் ட்ரீ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமஸான ஒரு நிக்நேம் கூட இருக்குங்க, டியர் ஜிந்தகி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அமீர் கான் என்ற ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா ஆலியா பட் வந்து நடித்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் பண்ணுற இடம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற இடம். அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ரோடு மாதிரி, இந்த பக்கம் தென்னை மரம், இந்த பக்கம் தென்னை மரம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வாக்கிங் போகிறது, இங்கே மயில்களெல்லாம் கத்துறது, ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு இதுங்க. அந்த ரியல் வில்லேஜஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலையும் வந்து சாயந்தரமும் வந்து ஒரு அழகான ஃபோட்டோ செக்ஷன் எடுக்கணும்னா ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக வந்து இந்த கோவாவில் பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து இங்கேருந்து ஆரம்பித்தோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூடயே சேர்ந்து வாங்க, நம்ம வந்து சேர்ந்தே வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ரெடி சார்? எடுங்க சார். ரெடி? வேற தயிர் நோ பேட்டர்ஸ். நான் தயிர்னு எவ்வளோ அழகா சொன்னேன். சொல்ல பாருங்க என்ன நக்குமார் பண்றாரு. ஒழுங்கா வேடான்னா அவன் சொன்னா நம்ம ஒழுங்கா மைக் ஆன் பண்றான், நான் சொன்னதை அவன் கேட்கல. அப்போ ரெடி? இது கார் போயிட்டோம். ஏய் போடா, கை வலிக்குறான். ரெடி போலாம். அவன் எப்படியோ சொல்லக்கூடாது. ஏங்க என்னங்க குருவம்மா இல்லங்க சொல்ல, ஏங்க சொர்க்குங்க வந்து பாருங்க இந்த இடத்த. இந்த பக்கம் பாருங்க போட்டோ எடுக்கிறாங்க. நடு ரோட்ல உட்காந்து போட்டோ எடுக்கலாங்க. தனமரத்துக்கு நடுவுல நடந்து போலாங்க. அங்கேயும் போடுங்க. இல்லடா போடலடா. ஏய் தனமரத்துக்கு பார்த்து ஓட்டுறா. பரவாயில்ல. ஏய் அவங்க எல்லாம் என்ன பயமுத்துறாங்க அக்கங்கள்லாம். இல்லைங்க, இது வந்து என்னன்னா ஒரு ஃபேமஸான அந்த படத்துல இருந்து, அந்த ஜிந்தகி படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனதால நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காகவே வராங்க. ஆனா என்னன்னா இந்த கிராம பஞ்சாயத்து வில்லேஜ் என்னன்னா 800 மீட்டர்ல நீங்க போட்டோ எடுக்காதீங்கன்னு போட்டிருக்கு. நம்ம கேட்போமா? அது எப்படி இந்த ஒரு இடத்த பார்த்துட்டு ஒரு மனுஷன் போட்டோ எடுத்துட்டு போறது போகக்கூடாதுன்னா உசுறு வாழ்றது எதுக்குங்க? என்ன சொல்றது? அதுக்காக உசுறு வாழ முடியாது. நான் வந்து அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. சரிக்கா பார்க்கலாம், நம்ம இயற்கையை ரசிக்கலாம்னு வந்து. ஆமா, அதுக்காக உசுறு விடுறதுக்கெல்லாம் வரல. நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்ல உசுரை விட சொல்லுவோம் போல. என்ன பண்ணலாம் பாருங்க. வாங்க, சூப்பரா இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். அதுவும் மான்சூன் டைம்ல வாங்க, செம்ம ஃபீலா இருக்கும். விடிய காலையில வாங்க, லைட்டிங்க்கு. செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் வரைக்கும் வந்து கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் அந்த டைம் வந்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கலாம். ஏன்னா பச்சை பசேல்னு இருக்கும். இந்த வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் வெயில் காலத்தில் வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து எங்கள் ஃபோட்டோ எதனா எடுத்திருந்தீங்கன்னா எங்கள் நேம் போட்டு டேக் பண்ணுங்கள், எங்கள் ஜிப்ஸி விலாக்ஸ் நேம் போட்டு டேக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் ஃபோட்டோஸையோ இல்லை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கோ அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேங்க. வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை பார்த்து வந்திருக்கீங்களா இல்லைன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கீங்க? இல்லை எங்களை பார்த்துட்டு வந்தீங்களா? இதெல்லாம் ஓவரா இருக்குடே அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேங்க போவோங்க, அப்படியே அந்த சர்ச்சுக்கிட்ட போவோம், சாப்பிடுவோம். ஆமாங்க, லைட்டாக டீ கூட சாப்பிடல. எல்லா வீடியோலையும் இது ஒன்று சொல்ல வேண்டியது. காலையிலேயே மழைங்க, சரியான மழை. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சோம். 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை கொட்டிடுச்சு. இன்னைக்கு மழையில் நனைஞ்சிட்டு தாண்டா வீடியோ எடுக்கணும்னு நினச்சோம். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு. நல்லதாக போச்சு. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நைட்டு நல்லா மழை பெஞ்சு, காலையில் இந்த மாதிரி இருந்தால் வந்து அழகாக இருக்கும். ஏன்னா மழையில் நனைக்கிறதுக்கு மழை நல்லா தான் இருக்கும். இந்த நனைஞ்சி எடுக்கணும் அப்படின்னு நல்லா தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு கேமராலாம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, இதுக்கும் நாங்கள் ரெயின் கோட்லாம் போட்டு எல்லாமே சேஃப்டி பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஃபோனில் மழை யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், ஜாலியாக அப்படியே போயிட்டு. நான் 2 பேர் எடுக்கிறேன்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல.
சரிங்க, மெயின் ரோடு வந்துச்சு, நம்ம அப்படியே கிட்ட பண்ணதுக்கப்புறம் பேசலாம். இப்போ நம்ம ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளில வந்தோம். அந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா வந்து பாஜி அப்படின்றாங்க, அந்த சன்னா மாதிரி போட்டு அது வந்து பாஜின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிர்ச்சி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போண்டா, இது எல்லாமே வந்து சாப்பிட்டோம். டீ கட்டாயமாக பார்த்தீங்கன்னா வந்து நீ சாப்பிட்ட சொல்லு, நான் சாப்பிட்டு மட்டும்தான் சொல்லுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டோம். இங்கே வந்து கட்டாயமாக வந்து இந்த பன்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாவுன்றாங்க. இந்த வடா பாவு மாதிரி இங்கே வந்து அந்த பண்ணை வந்து பாவு அப்படின்றாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து கட்டாயமாக வந்து காலையில் டிஃபனாக வந்து அதை எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 118 ரூபா வந்து ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம போகிற சர்ச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா வேகட்டாரில் எடுத்திருந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்ரு. நம்ம காலைல ஒரு லொக்கேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா 26 கிலோமீட்டருங்க நம்ம போகிற லொக்கேஷன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து 4வது விழாங்க இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம இந்த 3 விழாக பார்த்திங்கன்னா நம்ம கோவாக்கு எப்படி வந்தோம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம பார்த்து வந்தோம் டீட்டெயில்டாக. ஸோ வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நம்ம யூடியூப்பில் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீடியோ. ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு அது வந்து ஒரு கோர்வையாக இருக்கும். நீங்கள் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கனாலும் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதும் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்குங்க. நம்ம எங்கே எப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே போகலாம். ஆல்மோஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து சர்ச்சு கிட்ட வந்துட்டேன். நம்ம வரவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த போர்ச்சுகீசியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள்லாம் ஒரு வியூ ஒன்று இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அங்கே நின்று கொஞ்சம் நேரம் சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் மாதிரி ஆனால் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்து டைம் இல்லை, மழை வேறு வருதா, கொஞ்சம் நேரம் அழகாக மயில் எங்கன்னா மாட்டிக்கிட்டோம், அப்புறம் எடுக்க முடியாமல் போயிடுமான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கு மைண்டில். சரி, இங்கே கொஞ்சம் வியூ நல்லா இருந்தது. ஸோ அப்படி நம்ம அதை பார்த்ததை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு. பின்னாடி இருக்கிற பில்டிங் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு கோவாவில் என்ட்ரி ஆகிட்டோம். ஓல்டு கோவா பார்த்தீங்கன்னா இந்த மாண்டோவி ரிவர்னு சொல்லிட்டு ஒட்டின மாதிரி தான் நம்ம இவ்வளோ மணி நேரம் வந்துட்டு இருந்தோம். இந்த அந்த அந்த இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ரிபந்தர் அப்படின்னு சொல்லலாம். ரிபந்தர் நம்ம வந்து இந்த வைஸ்ராய் ஆர்ச்சுன்னு சொல்லிட்டு கூட போகிற வீடியோவில் பார்த்துருந்தோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரிபந்தர் டெர்மினல் பக்கத்தில் தான், ஃபெரி பாயிண்ட் டெர்மினல் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அது எப்படின்னா அந்த போர்ச்சுகீஸ் காலத்தில் வீடுங்கள்லாம் எப்படி இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஓல்டு கோவான்றதான் அந்த பழைய வீடுகள் எல்லாமே நிறைய பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறதுலேருந்து வந்து ஒவ்வொரு இடமே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம என்ன சொல்கிறது, இது ஞாபகம் வச்சுப்போனா, இது நான் வந்தேன்னு திருப்பி ஞாபகம் வச்சிருப்பேனா, ஃபோனில் எடுத்தாதான் ஞாபகம் வச்சிருப்போமா, இல்லை நம்மளே ஞாபகம் வச்சிருப்போமா. ஆனால் அந்த இடத்துல ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தால் நமக்கு ஒரு மெமரிஸாக இருக்காங்க, சூப்பராக இருந்தது நம்ம எடுத்து. ஏன்னா எல்லா இடத்தையும் வந்து பார்க்கும்போது வந்து காலையில் உண்மையாங்க, காலையில் எந்திரிச்சு நாங்கள் ரூம்லேருந்து எந்திரிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஓட்டணுன்ற அந்த டயர்டு கிடையாது. ஏன் அப்படின்னா பார்க்குற இடம் எல்லாமே அழகாக இருக்குங்க. உண்மையாக அவ்வளோ வெயில் வேற இல்லை, நமக்கு அந்த மான்சூன் டைம், மழை கொஞ்சம் நேரம் பெய்யுது, அப்புறம் நிற்கிது, அது மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இந்த வியூவும் நல்லா இருக்கு. ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் தான் பார்த்து மற்றபடி வர வழி எல்லாமே ரொம்ப க்ரீனிஷாக அழகாக அவ்வளோ நேச்சராக இருக்குது இடம் ஒவ்வொன்றும் பார்க்குறது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீனிங்காகவும் சொல்லலாம். இடம் வந்துட்டு சில இடத்துல வந்து ரொம்ப வந்து குப்பைங்க அந்த மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. ரொம்ப அந்த பசுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து பசுமையாக இருக்குங்க பார்க்க. இப்போ நம்ம இந்த மாண்டோவி ரிவர் ஒட்டி வந்தோம்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து சில பேர் பிடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மீன் சாப்பிடாம இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மீன்கள் வந்து கட்டாயமாக சாப்பிடுவாங்க போல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா காரில் வந்து அந்த மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹாபியாகவே பண்ணுறாங்க. நிறைய இடத்துல இங்கேன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் கோவாவில் சில இந்த நதிகள் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மீன்கள் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பழக்க வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. டெய்லி மீன்கள் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வயசானவர் அவர் வந்து மீன் பிடிக்கணும்லாம் கார். இப்போ கூட நம்ம பக்கத்தில் கார் இருக்குது, அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டு, அந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3-4 தூண்டில், ஒரு தூண்டில் 3-4 தூண்டில் காரில் வச்சுட்டு இறங்கி போய் வந்து இது பண்ணுறாங்க.
இந்த நம்ம பார்த்தீங்கன்னா மாண்டோவிலு தாண்டி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து திவாரி ஐலாண்ட் இருக்கு. நீங்க இந்த சைடு போகும்போது பார்க்கலாம். நம்ம போன வீடியோல கூட பார்த்துருக்கோம். காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாண்டோவெரி வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வெரி பாயிண்ட் இது பாருங்க, அப்படியே இங்கிருந்து தான் இந்த சைடில் இந்த ரோடு தான் நம்ம எல்லாமே வந்தோம். ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த ரோடு தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா அழகழகா அந்த பழைய பஸ்ஸுகள் பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்க எவ்வளவு அழகா போகுது பாருங்க பஸ். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. ட்ரீம்ல பாக்குற மாதிரி தான் இருக்கு. அழகா இருக்குங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம பாண்டிச்சேரி மாதிரி சில நேரத்துல தோணுது, இந்த மாதிரி கேரளா மாதிரி தோணுது, கேரளா மாதிரி தோணுது. ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் வைபா தாங்க இருக்கு. டிஃப்ரெண்ட் ஒரு வைப்ல தான் இருக்கு. இன்னொன்னுங்க, நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் ரூம்ல படுக்க மாட்டாங்க. நாங்க 2 பேர் தான் படுக்கிறோம். வெளியில போய் ஒரே அந்த பாட்டு சத்தம், அந்த கிட்டார் வாசிக்கிறது என்ன. நாங்க இருக்கிறது ஹாஸ்டல், டார்மெண்ட்ரி மாதிரி தான். ஹாஸ்டல்ன்றதால உள்ளே வந்து 6-7 பெட் இருக்கு. பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. போனதான் தோணுச்சு, நம்ம போலாம் தோணுச்சு. காலையில எழுந்து 3:30 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரே கிட்டார் வாசிக்கிறதும், ஒரு 6 பேர் ஜாலியா பாட்டு பாடுறதும் என்ஜாய் பண்றதுன்ற மாதிரி இருக்கு. நமக்கும் தூக்கத்திலயும் அந்த சவுண்டு கேக்குது. என்னடா கூப்பிட்டாரு, பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, அவரும் கூப்பிட்டாரு வாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி குரூப் எல்லாம் போனா கூட உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு லைட்டா சாப்பிட்டாதான் அவங்களுக்கும் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கு அது செட் ஆகாது. லைட்டான்னு சொன்ன மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோவால அது இல்லாம இருந்தா என்னது இதுக்கெல்லாம் ஹாஸ்டல்லே வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல்லே ஆர்டர் எல்லா இடத்துலயுமே கிடைக்குதுங்க. நார்மல் ஒரு சின்ன ஹோட்டல்ல கூட அவங்க வந்து வாங்கிடலாம். அவ்வளோ கேஷுவலாக தான் இருக்காங்க. என்னன்னா ஜென்யூனாக இருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றதுன்னா, நீரின்றி உலகம் அமையாதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சரக்கு இல்லாம இந்த அமையாது. அது இல்லாம ஒரு ஆளா கோவால அப்படின்னா ஆச்சரியமா, ஏய் யாரியா நீல கோவால இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃப்ரெண்டு கூடங்க, நம்ம எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறோம், எத்தனையோ சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோவா போய்க்கிறியா, எடுத்துட்டு வரியா அப்படின்றான். இல்லடா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, எடுத்துட்டு வரியா அப்படின்றான். அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதரா அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது பேக்ல வச்சுடலாம், ஒண்ணு எடுத்துட்டு வந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றான். பாவீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். கேடா ஜாலிதான் அப்படின்றானுங்க. நம்ம எங்க ஜாலி, நம்ம எல்லாமே ஜாலி அப்படின்ற மாதிரிதான். நேச்சர், நீங்க வந்து கோவாவை மறுபக்கத்தை தான் நம்ம என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது பிடிக்கும், சில பேருக்கு வந்து இது பிடிக்கும். அது ஒரு போதைனா இது ஒரு போதை. இது அனுபவிக்கிறவங்க போதை. இந்த போதையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் நேச்சரோட போதை எப்படி இருக்கும்னு சொல்லி. சரிங்க, போவோம் அப்படி நம்ம சர்ச்சுக்கிட்ட. நம்ம கோவாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல கட்டின சர்ச் கிட்ட வந்துட்டோங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோவாவில் தாங்க இது இருக்குது. பனாஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டரும், இதே பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமாலேருந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த சப்பேல் ஆஃப் செயின்ட் கேத்ரின் அப்படின்வாங்க. இந்த சப்பேல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன தேவாலயம் சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தேவாலயத்தையும் வந்து சர்ச்சுன்னு தான் சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கிரத்திடல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தேவாலயத்தையும் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து பேர்கள் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு வாட்டி இதை படிக்கும்போது நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நார்மலாக நானும் சர்ச்சு தான் நினச்சிருக்கேன். இப்படி ஒன்று இருக்குமான்னு எனக்கே தெரியல. சரி, அதனால் வந்து சொல்லலான்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். இந்த செயின்ட் கேத்ரின் அவர்கள் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா மிகவும் மதிக்கப்படுற ஒரு துறவி தாங்க இந்த செயின்ட் கேத்ரின் அவர்கள். இவங்க எங்கே வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4th century BCயில் பார்த்தீங்கன்னா ஈஜிப்தில் வந்து அலெக்சாண்ட்ரியான்ற ஒரு சிட்டியில் தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க
வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அதோட ரோமானிய பேரரசர் பார்த்திங்கன்னா இவங்கள வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து மதம் மாற சொல்லி வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இவங்க மதம் மாறாதனால பார்த்திங்கன்னா வந்து நவம்பர் 25 பார்த்திங்கன்னா இவங்கள வந்து அவங்க அந்த பேரரசர் வந்து இவங்கள கொண்டு இருக்காரு. அந்த தினத்தை தான் பார்த்திங்கன்னா வந்து த செயின்ட் கேத்ரின் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களாங்க, அதாவது 1510 நவம்பர் 25 அன்னைக்கு அஃபோன்சா டி அல்புகர்க் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவாவை வந்து கைப்பற்றினான்னு சொல்லிட்டு அந்த தினத்தன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இவங்களோட கேத்ரின் தினமும் கூடங்க. ஸோ அதோட நினைவாக தான் பார்த்திங்கன்னா இந்த கோவாலேயே முதல்ல கட்டப்பட்ட தேவாலயம் தான் இந்த கேத்ரின் தேவாலயங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் வந்து நிறையவே சர்ச்சஸ் இருந்தாலும் இன்றைக்கி வந்து கிறிஸ்டியானிட்டி இந்தளவுக்கு வளர்ந்துருந்தாலும் அதுக்கான முதல் அஸ்திவாரம் பார்த்திங்கன்னா இந்த கேத்ரின் தேவாலயம் தாங்க. இங்கிருந்தாங்க இந்த கிறிஸ்டியானிட்டியை ஆரம்பித்தது. இந்த தேவாலயம் பார்த்திங்கன்னா 1952 பார்த்திங்கன்னா கோக்ரேஜ் கேப்ரியல் என்ற கவர்னர் பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் வந்து இதை ரீபில்ட் வந்து பண்ணியிருக்காருங்க. இந்த தேவாலயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் தாங்க இருக்குது. இந்த தேவாலயத்தோட ஒரு செவரில் பார்த்திங்கன்னா வந்து அதில்ஷாவை தோக்கடித்து வெற்றி பெற்றதை பார்த்திங்கன்னா கல்வெட்டாக வந்து பதிச்சுக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தேவாலயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு ப்ரேயரும் நடக்கிறதில்ல. பப்ளிக்கு பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் வந்து அலோவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த சைட்டை பார்த்திங்கன்னா வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து சின்னதாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் கேத்ரின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சாக வந்து கட்டியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது அதை தான் பார்க்க போகிறோம். இதுவும் உள்ளே போய் பார்க்க முடியுதான்னு பார்த்துட்டு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த சர்ச்சு வந்து நம்ம உள்ளே பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் டவுட்லேயே தாங்க இருந்தோம். சரி, அப்படியே வந்து நம்ம அந்த பெரிய சர்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்து உள்ளே வந்து வர்றதுக்கு வழி இருக்குது. அப்படியே உள்ளே வந்தோம். நல்லா இருக்குங்க இந்த சர்ச் வந்துட்டு. அந்த காலத்தில் கட்டினதுனாலே அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல் வந்து அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இது சின்னதாக இருந்தாலும் பார்க்குறப்போ அதோட டிசைன்ஸ் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். நான் உள்ளே போய் பார்த்தா இப்போ எதுவுமே இல்லை. ரொம்ப ப்ளைனாக தான் இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது மட்டும் போர்டு மட்டும் வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி உள்ளே எதுவுமே இல்லை. இந்த தேவாலயம் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டோட மானுமெண்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்குங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்க. மனசுக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து மெதுவாக பேசிகிட்ருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேரி மாதா அவர்களோட சிலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செயின்ட் கேத்ரின் அவர்களோட சிலையும் இருந்ததா. இப்போ அது இல்லைங்க. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மியூசியம் ஒன்று இருக்குது. டிக்கெட் எதுவும் பே பண்ணிட்டு உள்ளே பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சேக் கேத்தட்ரல் சர்ச் வந்து இருக்குங்க. நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு அதை பற்றியும் பேசலாம். இந்த சேக் கேத்தட்ரல் சர்ச் வந்து பார்த்திங்கன்னா 1562 ஸ்டார்ட் ஆகி 1652 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90 வருஷம் ஆகியிருக்குங்க இந்த சர்ச்சை வந்து கட்டி முடிக்க. இது வந்து யாரோட ஆட்சி கீழே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் டாம் செபோஸ்டோவின் அப்படின்ற அவரோட ஆட்சி கீழே தாங்க இந்த சர்ச்சை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து கேத்ரினோட சர்ச் வந்து ஒன்று பார்த்தோம் பார்த்திங்கன்னா, கோவாலே முதல் முறையாக கட்டப்பட்ட சர்ச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ச் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை இன்னும் பெருசாக கட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்ச்சை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சர்ச் பார்த்திங்கன்னா எதை வச்சு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேட்ரைட் ஸ்டோன், ரெட் லேட்ரைட் ஸ்டோனை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கற்கள் பார்த்திங்கன்னா வந்து மண்ணிலேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாகவும் இருக்குமா. அந்த காற்று பட பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாகவும் மாறுறதா சொல்கிறாங்க. போர்ச்சுகீஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெட் லேட்ரைட் ஸ்டோனை வச்சு தான் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சர்ச் பார்த்திங்கன்னா மேலேருந்து டாப்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிலுவை ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சர்ச்சிலேருந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிட்டிங்கன்னா பின்னாடியோட சர்ச்சோட வால் கேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து 250 ஃபீட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த சர்ச்சோட வால் உயரம் பார்த்திங்கன்னா 115 அடி வந்து உயரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் பெல் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதோட சத்தம் பார்த்திங்கன்னா யூனிக்கான ஒரு சவுண்டில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஓகேங்க, அந்த மாதிரியே நம்ம அந்த சர்ச்சு உள்ளே போயிட்டு நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நிறைய வந்துட்டு பெயிண்டிங்லாம் இருந்தது. இந்த செயின்ட் அவங்களோட சம்மந்தப்பட்ட ஆர்ட் ஒர்க்லாம் கூட இருந்ததுங்க. பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் அவ்வளோ பெரிய சர்ச், அது உள்ள வியூ போய் பார்க்குறப்போ. ஓகேங்க, இதோட வந்து நம்ம இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். இந்த வீடியோ இல்லைங்க, சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சர்ச் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நார்மல் சர்ச் மட்டும் இல்லைங்க. இது வந்து என்னென்னா இந்த போர்ச்சுகீஸோட ஆர்கிடெக்சரையும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க ரூல் பண்ண ஹிஸ்ட்ரியும் தாங்க இந்த சர்ச் வந்து இது வரைக்கும் எடுத்து காட்டிகிட்டு இருக்கு. ஓகேங்க, எங்கள் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. நம்ம மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.